அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டில் நல்லா நின்று பேசுகிறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு நல்லா பண்ணுறோம். நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டில் இருக்காங்க. அப்படி இருந்தால் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டில் சக்தியாக நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நாளைக்கு ஏதாவது நமக்கு ஒரு அசுப காரியங்கள் நிகழப்போகுது, இல்லை நம்ம சொந்தக்காரவங்கள யாரோ ஒரு மரணம் நிகழப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு முன்கூட்டியே தெரியும். அதற்கான சில சகுனங்கள் நம்ம குலதெய்வம் நமக்கு காட்டும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி இருந்தால் ஒரு வாரத்துக்கு இல்லை 10 நாட்களுக்கு முன்னதாக நம்ம வீட்டு வாசலில் நாய் ஊளையிட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இடக்கூடாது. தொடர்ந்து 1 நாள் 2 நாள் தொடர்ந்து ஒரு வாரம் இரவில் பகலில் அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடிக்கடி பூனையை பார்க்கக்கூடாது. நம்ம எங்கேயா வெளியில் போனால் பூனை குறுக்கால வரும், வரையில் பூனை வரும், அடிக்கடி நம்ம பூனை பார்ப்போம். அது மாதிரி இருக்கக்கூடாது. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்தை கத்தக்கூடாது. நம்ம வீட்டு வாசலில் ஆந்தை சத்தம் போடக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் நம்மளுடைய சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் ஏதாவது இருக்கட்டும், அசுப காரியம் நடக்க போகுதுங்கிறத நம்ம குலதெய்வம் நமக்கு முன்கூட்டியே நமக்கு சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் குலதெய்வம் படம் இருந்தால் ஒரு விளக்கை ஏற்றிட்டு வழிபடுறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். இது எல்லாம் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தவறான நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அது யாருக்கு காட்டணும்னா, நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம குலதெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணுறோம், முன்னோர்கள் வழிபாடு கரெக்டாக பண்ணுறோன்னா இவங்க எல்லாம் நமக்கு கனவுலையோ இல்லை இது மாதிரி நேரடியோ ஏதாவது சம்பவம் மூலமாக நமக்கு தெரிவிப்பாங்க. நன்றி, வணக்கம்.